எதுவுமே தெரியாது. யாரும் பேசினா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சந்தானம் அவர்கள் பரவூர் பிளாக் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ஒரு கோரிக்கையை வைத்தார். சந்தானம் உட்காருங்க. எப்படி ஜெயலலிதா சொல்லுது, அவர் அமைதியாக உட்காந்துட்டார். மறு ட்ரிப்பு கூட்டணியிலேருந்து விலகி திமுக பக்கம் போயிட்டார். உட்காருன்னு சண்முகையா பாண்டியன் சொல்ல முடியுமா? உனக்கு என்ன அர்த்த கதையை தெரியும்? நீ உட்காரு முதல்ல. என்னை உருவாக்கிய பரம்பரை என்னது? அன்னச்சித்திரம் ஆயிரம் கட்டியவன், ஆலயங்கள் பல்லாயிரம் கட்டியவன், அப்பேற்பட்ட தலை சிறந்த பரம்பரை சேர்ந்தவன் இந்த சண்முகையா பாண்டியன். 2 கோடி மக்களை கொண்ட சமுதாயத்துடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தர முடியாத அரசை தமிழகத்தில் இயங்க விட மாட்டோம், ஜாக்கிரதை முதலமைச்சர் அவர்களே என்று சொல்வேன். யார மடக்கிறது? யாரங்க மடக்கிறது? கூத்தாடி பயவிலையும் விபச்சாரிக்கு பிறந்த பயவிலையும் இந்த சமுதாயத்தை அடைக்கிற முடியுமா? நாட்டியக்காரிகளுக்கெல்லாம் நாட்டை பற்றி என்ன கவலை? பசுமன் தேவர் திருமகனுடைய புகழுக்கு என்ன தெரியும்? புகழை பற்றி, அவருடைய பாரம்பரியத்தை பற்றி என்ன தெரியும்? சொல்லுங்க. நான் நிறைய பேசி போடுவேன். நம்ம சமுதாயம் வருத்தப்படும் தான் அமைதி காத்து வருகிறேன். என்னெல்லாம் இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. நிமித்த முடியுமாங்க? நாய் வாழை நிமிக்க முடியுமா? நன்றி உள்ள பிராணி. அதே சமயத்தில் அந்த வாழை நிமிக்க முடியாது. நன்றி உள்ள பிராணி என்ன தெரியுமா? நாய். அதுதான் முக்குலத்தான். அந்த பரம்பரையை மடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அல்ல, 108 ஜெயலலிதா வந்தாலும் சரி இந்த பரம்பரையை மடக்குவதற்கு ஆசியா துணை கண்டத்தில் எந்த முதலமைச்சருக்கும் அந்த தகுதி கிடையாது. எப்படி முடியும்? என்ன பண்ணிட முடியும்? உங்களை நாளைக்கு ஆட்சி மாறணும், உங்களை பிடிச்சி உள்ள போட்டாலே நாங்க தான் சண்டை போடணும். உன்னை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அள்ளி போட்டா உன்னுடைய பரம்பரை ஒரு லாரிக்கு தர மாட்டான் இல்லையா? கருணாநிதியுடைய பரம்பரையும் ஜெயலலிதாவுடைய பரம்பரையும் எத்தனை லாரிக்கு தருவான்? 10 லாரிக்கு நம்ம மணல் லாரிக்கு தர மாட்டான்.